நம்பிக்கை இழந்து தடுமாறும் நிலை. துன்பமே வாழ்வான நிலை. விடியலுக்காய் ஏங்கும் நிலை. ஆனால் இவர் மீது நம்பிக்கை வைத்தால் யார் இவர்? இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். இயேசுவின் சீடரோ, ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று அவரிடம் கேட்டார்கள். அவரோ மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் என்றார். பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றோருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவினார். பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டார்கள். சிலர் அவரே என்றார்கள். வேறு சிலர் அவரல்ல, அவரைப் போல் இவரும் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள், உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வையும் கிடைத்தது என்றார். யார் இவர்? உலகு இருக்கும் வரை எல்லா காலமும் இவரே உலகின் ஒளி. இயேசு மெய்யாகவே கடவுள். இயேசு மெய்யாகவே மனிதர். மீட்பு இவர் பெயரால் அன்றி வேறு எவரிடமிருந்தும் இல்லை. என் இயேசுவே என் நம்பிக்கை.